ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. இல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலை வரட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியோர்களே, நாம் அனைவரும் 10 நாட்கள் நோன்பை நிறைவேற்றியவர்களாக 11வது இரவில் இங்கு நன்மையை எதிர்பார்த்து ஒன்று கொள்வி இருக்கிறோம். இந்த தருணத்தில் நபித்தோழர்கள் வரலாறு என்கின்ற தலைப்பின் கீழாக பல நபித்தோழர்களினுடைய தியாகங்களையும் அந்த தியாகத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளையும் நாம் வரிசையாக அறிந்து வருகிறோம். அந்த தொடரில் இதுவரைக்கும் நாம் எத்தனை சஹாபாக்களுடைய வரலாறு பார்த்திருக்கிறோம்? 3 சஹாபாக்களினுடைய வரலாறை பார்த்திருக்கிறோம். முதலாவதாக அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அதைத் தொடர்ந்து அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வரலாறை தொடர்ந்து இறுதியாக நேற்றைய தினத்தோடு ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களினுடைய வரலாற்றை எல்லாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த நபித்தோழர் ஒரு மதீனத்து வாசியாக அதிக நாட்கள் வாழ்ந்த ஒரு நபித்தோழர், சஹாபாக்களிலேயே இறுதியாக மரணித்தவர்கள் அந்த பட்டியலில் இவரும் ஒருவராக இருக்கிறார். இறுதி காலத்துல பார்த்தோம்னா மார்க்க கல்வியில மேலோங்கிய ஒரு நபித்தோழர். எந்த அளவிற்கு மேலோங்கி இருந்தார்னா, இறுதி காலத்தில் மார்க்க தீர்ப்பு வழங்குவதில் இவர் மாத்திரம்தான் மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருந்தார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அதிகமான மார்க்க கல்வியை பெற்றிருந்த ஒரு நபித்தோழர் இவர்தான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படியே தொடர்ச்சியாக வராது. இப்படி பறந்தாரு, இவரினுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது என்கின்ற ஒரு தொடராக நம்மளால இவரினுடைய வரலாறை எழுத முடியாது. இவரை பற்றிய ஹதீஸ்கள், செய்திகள் பாகமாக இங்கு ஒரு பகுதியாக அங்கு ஒரு பகுதியாக இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இவரினுடைய வாழ்க்கையிலிருந்தும் இவரினுடைய தியாகத்திலிருந்தும் ஏராளமான படிப்பினைகளை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். சிறு வயதிலேயே, சொல்ல போனால் இளம் வயதிலேயே மார்க்கத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் ஏராளமான அர்ப்பணிப்பை செய்த ஒரு நபித்தோழர் தான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இவர் எப்படின்னா, இவர் ஒரு அன்சாரி தோழர், ஒரு மதீனத்து வாசியாக இருக்கிறார். மதீனாவில குறிப்பா கஸ்ரஜ் குலத்தை சார்ந்தவராக இருக்கிறார். இதற்கு முன்னாடியே ஒரு நபித்தோழரை பற்றி பார்க்கும் பொழுது இவர் கஸ்ரஜ் குலத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கும். என்ன நபித்தோழர் ஞாபகம் இருக்கா? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் கஸ்ரஜ் குலத்தை சார்ந்தவர் தான். அதே போன்று இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களும் கஸ்ரஜ் குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர் ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆரம்ப கட்டத்துல எப்ப ஆரம்ப கட்டம்னா, இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னதாகவே இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களினுடைய குடும்பத்தையே நம்ம ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். அவர்களினுடைய குடும்பம் முழுக்க இஸ்லாத்திற்காக பலதரப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவரினுடைய தந்தை பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சது பிரபலியமான செய்தி. உஹது போர்க்களத்தில் முதலாக கொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு உயிர் தியாகி. இவரினுடைய முழு பேர் என்னன்னா ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இவரினுடைய தந்தையினுடைய பெயர் அப்துல்லா.
அவரினுடைய தந்தையினுடைய முழு பேர் அப்துல்லா இப்னு அம்ர். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். யார் யார் அப்படின்னா, நான், என்னுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று என்னுடைய மாமா, அதாவது தாய் மாமா, தாயினுடைய சகோதரர், நாங்கள் 3 பேரும் ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் 3 பேரும் இரண்டாவது அக்கபா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்களாக இருந்தோம். இரண்டாவது அக்கபா உடன்படிக்கையில கலந்துருக்கிறாங்க. இது என்ன அக்கபா உடன்படிக்கைனா, ஆரம்பத்துல மதீனாவிற்கு எப்படி இஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருக்கிறாங்க. மக்காவுல இருக்க இருக்க சித்திரவதைகளும் அடக்குமுறைகளும் கூடிக்கொண்டே இருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு சில சஹாபாக்களை எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் அனுப்பலான்னு பார்த்து அபிசீனியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அதே நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, தம்முடைய பிரச்சாரத்தை வீரியப்படுத்த ஆரம்பித்தார்கள். தெரிந்தவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு, ஊருக்கு புதிதாக வந்தவர்களுக்கு, வெளியூர் வாசிகளுக்கு எல்லோரிடத்திலும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். மக்கா ஊர் எப்படின்னா, மக்காவில் காபா இருந்தது. அந்த காபாவை வைத்துத்தான் மக்காவிலேயே மிகப்பெரிய ஒரு வியாபாரம் நடந்தது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த காபாவில வந்து வணக்கங்கள் புரிய வேண்டும் என்று வருவார்கள். அப்படி அதை ஒரு வணக்கத்தனமாக, அதை ஒரு மெயினான ஒரு இடமாக வைத்து அதை சுற்றி ஏராளமான வியாபாரங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஏராளமான வெளியூர் மக்கள் அந்த காபாவிற்கு வருவது ஒரு வளமையான ஒரு காரியமா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் இதை ஒரு வாய்ப்பாக பார்த்தார்கள். இஸ்லாத்தை நம்ம மக்கத்து வாசிகள் இடத்துல எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இத்தோடு நம்முடைய தாவாப்படி முடங்கிவிடக் கூடாது. வெளிநாட்டவர்களுக்கும் நம்ம இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் வெளியூர்ல இருந்து அந்த காபாவிற்காக வருகிறார்களோ, மக்காவிற்கு வருகை தருகிறார்களோ, அவர்களினுடைய கூட்டத்தை பார்த்து தாவா பணி எடுத்து சொல்வார்கள், இஸ்லாத்தை எடுத்து சொல்லி கொண்டிருப்பார்கள். பல கட்டமாக பல மக்களை பார்த்து பேசி இருக்கிறார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, வெளியூர் வாசிகள்லாம் வந்து இருக்கும் பொழுது, மக்காவுக்கு வருகை தரும் பொழுது அவங்கள்ட்ட போய் பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுவாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உறவினர்களாக இருக்கக்கூடிய காஃபிர்கள் என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ்விற்கு பக்கத்திலேயே நின்று எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள். அது என்ன எதிர்ப்பு பிரச்சாரம்னா, புதுசா வந்த வெளிநாட்டு மக்கள் அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. நம்ம அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்க்கு எதை இணை வச்சிடக்கூடாது, உறவினர்களை பேணி வாழணும், இப்படிங்கிற மார்க்க கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நபி அவர்களினுடைய சிறிய தந்தையோ பெரிய தந்தையோ யாரோ ஒரு அதே இடத்தில் நின்று கொண்டு, இவரினுடைய பேச்செல்லாம் கேட்காதீங்க, இவர் ஒரு பைத்தியக்காரர், இவருக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, இவர் உளறிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் என் சகோதரரினுடைய மகன் தான், இவன் பேச்செல்லாம் நானே கேட்க மாட்டேன், நீங்க எதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இவர் தான் எங்களுடைய ஊரில் குழப்பத்தை செய்யக்கூடியவர், இப்படின்னு அவர்களும் எதிர்ப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருப்பார்கள். இது அனைத்தையும் சகித்துக் கொண்டு நபி அவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். ஒரு நேரத்துல மதீனத்து வாசிகள் மக்காவிற்கு வருகை தருகிறார்கள். மதீனாவிலிருந்து ஒரு சில கூட்டம் மக்கால காபாவிற்காக வருகிறார்கள், காபாவை தவாப் செய்வதற்காக. ரசூலுல்லாஹ் அந்த மதீனத்து வாசிகளை பார்த்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்கிறார்கள். மதீனத்து வாசிகளுடைய உள்ளங்கள், மதீனாவினுடைய முந்தைய காலகட்டத்தில் நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஆரம்பத்தில் மிகப்பெரிய பகையா இருந்துச்சு. கசரத் குலம், ஹவுஸ் குலம் 2 பேரும் முட்டி மோதி கொண்டிருந்தார்கள். ஏராளமான கொலைகள் நடந்து கொண்டிருந்துச்சு. அந்த மாதிரி நிம்மதி இல்லாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட சூழல்ல இருந்து மதீனத்து வாசிகள் மக்காவிற்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள். அவர்களினுடைய உள்ளங்களை எல்லாம் இது இஸ்லாமியம் தொழுகிறது. எவ்வளவு ஒரு அழகான மார்க்கமா இருக்கு. நமக்கு மத்தியில பிரிவினை கூடாது, எல்லோரும் சகோதரர்கள் என்கின்ற எல்லா கருத்தையும் ஏற்றுக்கொண்டு மதீனத்து வாசிகள் ஒரு சில மக்கள் அந்த தாவாவை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, நீங்க இந்த வருஷம் போயிருங்க மதீனால, நான் சொன்ன கருத்துக்கெல்லாம் மக்கள் எடுத்து நீங்க பிரச்சாரம் செய்யுங்க. அடுத்த வருஷம் நீங்க வரும் பொழுது இன்னும் அதிகமான மக்களை கூட்டி கொண்டு வாருங்கள். முதல்ல மக்காவிற்கு வந்த மதீனத்து வாசிகள் மதீனாவுக்கு திரும்ப போறாங்க. இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள். பல மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சிறு அளவிலான மக்கள், இங்க வந்ததை விட கொஞ்சம் கூட்டம், பெரிய ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது. அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அடுத்த வருஷம் மீண்டும் மக்காவிற்கு வருகிறார்கள் நபி அவர்களை பார்ப்பதற்கு. அப்படி வந்து நடந்த அந்த சந்திப்பு தான் முதலாவது அக்கபா உடன்படிக்கை. இப்படி முதலாவது அக்கபா உடன்படிக்கை நடக்கிறது. அந்த முதலாவது அக்கபா உடன்படிக்கை முடிஞ்சு அந்த மதீனத்து வாசிகள் மீண்டும் மதீனாவிற்கு போகிறார்கள். மதீனாவுல மீண்டும் பிரச்சாரம் அப்படியே தொடர்கிறது. இன்னும் சற்று அதிகமான மக்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். அனைவரும் சேர்ந்து இரண்டாவது அக்கபா உடன்படிக்கையில அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹோடு கலந்து கொண்டு பையத் செய்கிறார்கள், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று. இதுதான் இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா மதீனாவோட இஸ்லாம் அப்படியே பரவ ஆரம்பிக்கிறது. இஸ்லாம் ஓரளவிற்கு பரவியதற்கு பின்பாக நபி அவர்கள் ஹிஜ்ரத் சென்று செல்கிறார்கள். இந்த இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை நடக்குது. ரசூலுல்லாஹ் யாருன்னு மதீனத்து வாசிகள் யாருக்குமே தெரியாது. ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க, அவங்க தோற்றம் எப்படி இருக்கும், எதுவும் தெரியாது. நபி அவர்களினுடைய வார்த்தைக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி இரண்டாவது அக்கபா உடன்படிக்கையில் வந்து கலந்து கொண்டவர் தான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவரினுடைய தந்தை அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ஜாபிர் அவர்களினுடைய மாமா
இவர்கள் அனைவரும் இரண்டாவது அகபா உடன்படிக்கைக்கு வருகிறார்கள். வந்துவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதன் பின்பாக நபிகள் நாயகம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தும் மதீனாவுக்கு வந்து விடுகிறார்கள். இதற்கு பின்பு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளம் வயது ஒரு நபித்தோழர், ரொம்ப வயதுல மூத்தவர்லாம் கிடையாது, திருமணம் ஆகாத ஒரு நபித்தோழர். இப்படி இருக்கும் பொழுது சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்பு அனைத்தும் இவருக்கு வந்து விடுகிறது. எதனால குடும்ப பொறுப்பு வருதுன்னா, உகது போர்க்களம் நடைபெற இருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல உகது போர் வந்துடும். அப்படிப்பட்ட தருணத்தில் உகது போர்க்களத்திற்காக ஏராளமான நபித்தோழர்கள் சென்று பங்கெடுப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அடுத்த நாள் உகது போர்க்களம். முந்தைய நாள் இரவு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தம்முடைய மகனான ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு சொல்கிறார்கள், ஒரு தந்தை தம்முடைய பிள்ளையிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சொல்கிறார்கள், என்னுடைய மகனே, எனக்கு ஒரு சில எண்ணங்கள் தோன்றுகிறது. என்ன எண்ணம் தோன்றுதுன்னா, மா உரானி இல்லா மக்தூலன் ஃபி அவ்வலி மை யுக்தலு மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு உஹது போர் நடக்க போகுது. நாளைக்கு உஹது போர்ல சஹாபாக்கள் எப்படியும் நாம் கொல்லப்படுவோம். நபி அவர்களினுடைய தோழர்கள், போர்க்களம்னாலே உயிர் சேதம் என்பது நிச்சயம் ஏற்படும். அப்படி நபி அவர்களினுடைய படைகளில் சஹாபாக்களில் கொல்லப்படுவதில் முதலாவது நபராக நான் இருப்பேனோ என்று எனக்கு தோன்றி கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன இப்படி வருது? அந்த எண்ணத்துல உறுதியா இருக்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு எண்ணம் மிகப்பெரிய ஆழமாக இருக்கிறது. இறைவன் இப்படி ஒரு சில இல்ஹாமை ஏற்படுத்துவான். அல்லாஹ் ஒரு சில நேரத்துல நமக்கே இது போன்ற உரித்தலை ஏற்படுத்துவான். இவருக்கு அது போன்ற ஒரு எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்கு. நம்முடைய மகனை கூப்பிட்டு சொல்கிறார், நாளைய தினம் நான் வந்துட்டு கொல்லப்பட்டு விடுவேன் என்று எனக்கு தோன்றுகிறது. சஹாபாக்களே முதலாவது நபரா உகது போர்க்களத்துல நான் தான் கொல்லப்படுவேன் என்று எனக்கு தோன்றி கொண்டிருக்கிறது. எதனால தெரியுமா மகன் சொல்றாரு? குடும்ப சூழலை சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து இந்த உலகத்திலேயே நான் மிகவும் மதிப்பாக கருதக்கூடியது உண்மைத்தான். ஒரு தந்தை பிள்ளை இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள், எந்த அளவிற்கு பாசம் இருக்கிறது என்பதை பாருங்கள். ரசூலுல்லாஹ் உயிருக்கு மேல நான் நேசிக்கிறேன், ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து எனக்கு மிகப்பெரிய மதிப்பிற்குரியவர் என்றால் அது உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. நம்முடைய மகனை பார்த்து சொல்கிறார். அதற்கு அடுத்து சொல்கிறார், அலைய தைனா, எனக்கு கடன்கள் இருக்கிறது. யூதர்கள் இடத்தில் கடன் வாங்கி இருந்தார், நான் நிறைய கடன் பட்டு இருக்கிறேன். ஃபக்கலி, அதை நீதான் அடைக்க வேண்டும். நாளை தினம் போர்க்களத்துல போய் கொல்லப்பட்டுட்டேன்னா அந்த கடனை நீதான் நிச்சயம் அடைக்க வேண்டும். என கடனோடு மறுமையில போய் நின்றா உயிர் தியாகமே செய்தாலும் சொர்க்கத்துக்கு பெற முடியாது. எனக்கு கடன் இருக்கிறது, அதை நீ அடைத்துக் கொள். இன்னும் நான் உன்னுடைய சகோதரிகள் விஷயத்தில் நான் உன்னிடத்தில் வசியத் செய்கிறேன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏராளமான சகோதரிகள். எத்தனை சகோதரிகள் தெரியுமா? எத்தனை? 9 சகோதரிகள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 10 பிள்ளைகள், 10 குழந்தைகள். ஒரே ஒரு ஆண் பிள்ளை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. 9 பெண் பிள்ளைகள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறந்திருந்தார்கள். இந்த மாதிரி நேரத்துல நம்ம அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல இருந்தோம்னா யோசிச்சு பாருங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறோம், நமக்கு ஜாபிர்னு ஒரு மகன் இருக்கிறார், 9 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். போர்க்களத்துக்கு போகுமா? என்னெல்லாம் தோணும்? நம்ம தான் ஒரே ஒரு ஆண்மகன், நம்ம தான் தந்தையா இருக்கிறோம், நம்மளை நம்பி நமக்கு கீழே 10 பிள்ளைங்க இருக்குது, அதுல 9 பெண் பிள்ளைகளாக இருக்கிறது. எல்லாரையும் விட்டுட்டு எதுக்கு போர்க்களத்துக்கு போகணும்? குடும்ப சூழல் சரியில்லையே, நம்ம போயிட்டா நம்ம பிள்ளைகளை யார் பார்த்துக்குவா? 9 பெண் பிள்ளைகள், அவர்களினுடைய வாழ்க்கை என்னாகிறது, அவர்களினுடைய எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பயம் நமக்கு இருக்கும். அந்த ஒரு சில காரணங்களே நன்மையின் பக்கம் நம்மை தள்ள விடாது. இதெல்லாம் யோசிச்சு நம்மளே போர்க்களத்துக்கு போக மாட்டோம். எதுக்கு போர்க்களத்துக்கு போயிட்டு? ஜாபிர் இப்பதான் ஒரு இளம் வயது ஒரு பையனா இருக்கிறாரு, அவருக்கு அந்த அளவுக்கு பொறுப்புலாம் கிடையாது. அவரிடத்துல மொத்த குடும்ப பொறுப்பு போனா எப்படி அவரால் சமாளிக்க முடியும்? 9 பெண் பிள்ளைகள் அவர் எப்படி பராமரிப்பார்? இதெல்லாம் அவருக்கு சிரமம். நமக்கு எதுக்கு தேவையில்லாத நேரம் போர்க்களத்துக்கு போய் நம்ம கொல்லப்பட்டு நம்முடைய குடும்ப நடுத்தம் நாம் நிற்கிறதுக்கா? நம்ம போர்க்களத்திற்கு போக வேண்டாம் என்று நாம இருந்தால் நமக்கு இந்த எண்ணம் நிச்சயம் வந்திருக்கும். இறைவனினுடைய நாட்டத்தினால் நம்முடைய ஈமான் அந்த அளவுக்கு தானே இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லல, சும்மா போர்க்களத்துக்கு போவோம், ஜிஹாதுல ஈடுபட்ட நன்மை கிடைச்சா போதும், கொல்லலாம் பட வேண்டாம், நம்ம ஒரு ஓரஞ்சு ஆமான் என்று போட்டுட்டு திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வந்து குடும்பத்தை பார்த்துக்கும். மார்க்கத்துக்காக போன மாதிரி ஆயிடுச்சு, குடும்பத்தை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படின்ற எண்ணம் கிடையாது. நாளைக்கு போர்க்களத்துக்கு போறோம், ஆளா நம்ம கொல்லப்படும் என்பது உறுதியாக இவருக்கு ஒரு உறுத்தல் ஏற்படுகிறது. இருந்த பொழுதிலும் போர்க்களத்துக்கு போகிறார். இறைவனின் மீது வைத்த நம்பிக்கை, நான் அல்லாஹ்விற்காக கொல்லப்பட்டால் அந்த அல்லாஹ் போதும் என்னுடைய பிள்ளைகளை பொறுப்பேற்று பார்த்துக் கொள்வதற்கு இறைவனின் மீது முழு தவக்கலை வைக்கிறார். தம்முடைய பிள்ளையிடத்தில் வசியத் செய்கிறார், உனக்கு பல சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களை நல்ல முறையில் பார்த்துக்கொள்.
தந்தை இறுதி வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம தந்தையினுடைய இடத்துல இருந்து நாளைக்கு நம்ம கொல்லப்பட போறோம் தெரியும், நம்ம பிள்ளைகிட்ட எந்த அளவுக்கு பேசும். நாளையோடு அவ்வளவுதான். இனிமே இந்த ஜாபிர் ரலியல்லாஹு நம்முடைய மகனை இனிமே நம்முடைய உலக வாழ்க்கையை பார்க்கவே முடியாது. இதுதான் நாம் இறுதியாக பார்க்க போகின்ற தருணம். இந்த உலகத்தையே விட்டு பிரிய போகிறோம். தந்தை ஒவ்வொரு வார்த்தைகளாக தம்முடைய மகனிடத்தில் சொல்லிவிடுகிறார். அடுத்த நாள் உஹது போர்க்களம் நடைபெறுகிறது. உஹது போர்க்களத்தினுடைய ஆரம்ப சூழல் இஸ்லாமியர்களுக்கு மிகவும் பக்கவளமாக இருக்கிறது. வெற்றி அப்படியே கை கருகில வருகிறது. இறுதியில அந்த நிலைமையை தலைகீழாக மாறிவிட்டது. உஹது போர்க்களத்துல பல நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். எத்தனை நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் தெரியுமா? 70க்கும் அதிகமான சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. 70க்கும் அதிகமான சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள். அதில் கொல்லப்பட்ட முதலாவது மனிதர், முதலாவது நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் அவர்களினுடைய தந்தை. எதிரிகள் எப்படி தெரியுமா? எதிரிகள் வேற யாரும் கிடையாது, மக்கத்து வாசிகள் தான். மக்கத்து காஃபிர்கள், குறைஷியர்கள். அந்த முஸ்லிம்கள் எப்படின்னா, இந்த உஹது போர்க்களத்துக்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா? பத்ரு போர்க்களத்துக்கு பழிவாங்க. பத்ரு போர்க்களத்துல ஓட ஓட அடிச்சு துரத்தியாச்சு. பத்ரு போர்க்களத்துல மிகப்பெரிய வெற்றி. நம்ம வெறும் 350 பேர் தான், 300 பேர். எதிரிகள் 1000 பேர் இருந்தாங்க. 1000 பேர் இருந்தாலும் அனைவரையும் தோற்கடித்து 70க்கும் அதிக காப்பீடுகளை கொன்று 70க்கும் அதிகமான காப்பீடுகளை சிறைபிடித்து வந்தோம். இப்பேற்பட்ட ஒரு வெற்றி பத்ரு போர்க்களத்துல கிடைச்சிச்சு. அதுக்கு பழி வாங்கணும் என்கின்ற நோக்கத்துலதான் உஹது போர்க்களத்துக்கு வந்தது. அந்த பழி வெறி, நம்ம போற போர்க்களத்துல தோற்கடிக்கப்பட்டுட்டோம். நம்முடைய ஆட்கள் நிறைய பேர் இந்த இஸ்லாமியர்கள் கொண்டுட்டாங்க. அதனால இந்த இஸ்லாமியர்களை சும்மா விடக்கூடாதுங்கிற அந்த கொலைவெறி தாக்குதல் எந்த அளவுக்குன்னா, போர்க்களத்துல ஈடுபடுவாங்க. யாராவது ஒரு இஸ்லாமியரை கொண்டுட்டா அவர் அப்போட கடந்து போயிட மாட்டாங்க. உயிர் போயிருச்சு, அவர் ஒரு சடலம் ஆயிட்டார். சடலமாய் கீழே விழுந்து கிடக்கிறார். அத்தோட எதிரிகள் விட்டுட்டு போவது கிடையாது. போன போர்க்களத்துல நாம் பழிவாங்க வேண்டும் என்கின்ற கொலைவெறி தாக்குதல், இறந்து போன சடலமாக இருந்தாலும் அவரை மீண்டும் மீண்டும் தாக்குவது, அவரினுடைய உடல் பாகங்கள் அனைத்தையும் சிதைப்பது, யார் என்னன்னே தெரியாத அளவிற்கு கூறு போடுகின்ற அளவிற்கு ஏராளமான கோர வேலைகளை அந்த எதிரிகள் பார்த்து வந்தார்கள். முதலாவதாக கொல்லப்பட்டவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர். எந்த அளவிற்கு அவர்கள் கோர வேலையில் ஈடுபட்டிருப்பார். உடல்கள் முழுக்க சிதைக்கப்படுகிறது. ஆள் யார் என்று அடையாளம் தெரியாத அளவிற்கு உடல் முழுக்க அதிகமான காயங்கள். அந்த அளவிற்கு அவரினுடைய உடல்நிலை மோசமாக இருக்கிறது. உஹது போர்க்களம் முடிகிறது. அந்த சடலங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு துணியினால் அப்படியே போர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உடல் முழுக்க காயம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று பார்க்கிறார்கள். அழுது கொண்டே செல்கிறார்கள். நேற்றைய தினம், நேற்றைய இரவு நம்மிடத்தில் ஏராளமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்த தந்தை இன்றைக்கு நம்மோடு கிடையாது. சடலமாக படுத்து கிடக்கிறார். கீழே விழுந்து கிடக்கிறார். எந்த விதமான ஒரு பேச்சு மூச்சும் இல்லாமல் கிடக்கிறார். பார்க்கிற மகனுக்கு எப்படி இருக்கும்? அவர் போய் அந்த துணியை விளக்கிட்டு தந்தையை பார்க்கலான்னு போறாரு. சஹாபாக்கள் தடுக்கிறாங்க, வேணா பார்க்காது. பார்க்கிற மாதிரி ஒரு சூழல்ல இல்லை, பார்த்தா அவரால தாங்க முடியாது என்று அனைத்து சஹாபாக்களும் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அழுது கொண்டே மீண்டும் மீண்டும் செல்கிறார். இளம் வயது ஒரு நபித்தோழர், தந்தை இறந்து கிடக்கிறார். எப்படி இருக்கு மனசு? போய் தூக்கலான்னு போறாரு. சஹாபாக்கள் தான் தடுக்கிறாங்க, வேணா பார்க்க வேணாம்னு சொல்றாங்க. இறுதியாக நபிகள் நாயகம் அவர்கள் வருகிறார்கள். துணியை அகற்றி காட்டுகிறார்கள். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்களினுடைய காதுகள் வெட்டப்பட்டு இருக்கிறது, மூக்கு வெட்டப்பட்டு இருக்கிறது, உதடுகள் வெட்டப்பட்டு இருக்கிறது, உடல் முழுக்க சிதைக்கப்பட்டு இருக்கிறது. பார்த்த மகனுக்கு எப்படி இருக்கும்? நேற்றைய தினம் அவ்வளவு அழகாக பேசிக் கொண்டிருந்த தந்தை இன்றைக்கு அந்த உதடுகள் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறார், மூக்கு அறுக்கப்பட்டிருக்கிறார், கால் வெட்டுப்பட்டு இருக்கிறது, உடல் முழுக்க காயங்கள். தேம்பி தேம்பி அழுகிறார் ஜாபிர் ரலியல்லாஹு. அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களினுடைய உடல் தூக்கப்படுகிறது. பக்கத்திலே இருந்து ஒரு பெண்மணி அழுது கொண்டே இருக்கிறார்கள், சத்தமாக அழுகிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் கேட்கிறார்கள், யார் அந்த பெண்மணி என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இவர்கள் அம்ர் அவர்களினுடைய புதல்வி. அம்ர் அவர்களினுடைய புதல்வினா அப்துல்லா அவர்களுக்கு என்ன முறை வேண்டும்? சகோதரி அப்துல்லாஹ் இப்னு அம்ர். அந்த அம்ரினுடைய இன்னொரு ஒரு மகள் தான் அங்கிருந்து அழுது கொண்டிருப்பவள். அதாவது கொல்லப்பட்ட அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்களினுடைய சகோதரி. நம்முடைய சகோதரருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை, கொல்லப்பட்டு கிடக்கிறாரே என்று அந்த சகோதரி அழுது கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் அந்த நேரத்தில் குறிப்பிடுகிறார்கள், லிம தபிக்கி லா தபிக்கி, எதுக்காக அழுகிறீங்க, அழுகாதீங்க என்று சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை அந்த இடத்தில் உறுதி செய்கிறார்கள். மா ஜாலத்தில் மலாயிகத்து துதில்லு பி அஜ்னிஹதிஹா ஹத்தா ருஃபிஅ. இந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவர்களுக்கு மலக்குமார்கள் இறுதி வரைக்கும், அவரினுடைய பிரேதம் உயர்த்தப்படுகின்ற வரைக்கும் இறக்கைகளை விரித்து அருள் புரிந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்வான இடம்
ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய தந்தையாகிய அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவர்களுக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிய வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறு வயதிலேயே தந்தை உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். இதற்கு பின்பு தந்தைக்கு கடன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஜாபிர் அவர்களுக்கு வருகிறது. 9 சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களை பராமரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட குடும்ப பொறுப்பு, இந்த குடும்ப பொறுப்போடு சேர்த்து நம்முடைய மார்க்க பணிகள் அனைத்தையும் எந்த அளவிற்கு ஜாபிர் அவர்கள் மிகப்பெரிய தியாக அர்ப்பணிப்போடு ஈடுபட்டார் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்களில் அறிந்து கொள்வோம். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.